ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த பாய்ஸ் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டியூடே 4. இன்றைக்கி நம்ம பார்ட் 1 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஏதாவது இடையில் ஆட் ஏதாவது வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இந்த மன்னிச்சிக்கோங்க. ஆல்ரெடி நான் ஐஸ்கிரீம் பார்ட் 1 வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம போக போகிறது டியூடே 4 ப்ளே கொடுத்துடலாம். நாங்கள் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன்னு சொல்ல முடியாது, நிறைய டைம் விளையாடுறேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த கேம் வீடியோ போடுறேன். நீங்கள் மன்னிச்சுக்காங்கன்னு தப்பாக பேசுகிறேன். நானே பேச மாட்டேன். டவுன்லோட் ஆகிட்டுக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த ஐஸ்கிரீம் பார்ட் 1 வீடியோலேயே சொல்லியிருப்பேன், என்கிட்ட லோகோ இல்லை, அதனால் என்ன தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்க வேணாம். கொஞ்சம் ஸ்டக் ஆகும், அது மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் ஃபோனில் வீடியோ போடுறதுனால அது அப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம போக போகிற இடம்னா இது வேறு இந்த மாதிரி தாங்க. நான் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நிறைய டைம் இந்த கேம் விளையாடிருக்கேன். அப்போலாம் கரெக்டாக நம்ம கிளம்புவோம், அப்போ தான் நடுவில் ஒரு காரை விட்டு நம்மளை எடுப்பாங்க. அதுவும் முக்கியமாக இந்த ஆம்புலன்ஸில் பண்ணுவாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு வரோம், நடுவில் ஏதாவது நல்ல கார் இருந்துச்சு, நம்ம நல்ல கார் தூக்கிடலாம். நல்ல கார் ஒன்றுமே இல்லையா அப்படி போடு சரி அடி சூப்பர் கார் மாட்டேங்குதே. இந்த கார் பேர் எனக்கு தெரியல. இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுதான் பார்ட் 1 வீடியோ. இதுவும் இந்த கேமு நான் போடுறது இதுதான் பார்ட் 1 வீடியோ. கார் நம்ம நிறுத்தவே இல்லை, நின்றுச்சு. இப்போ நாம் மேலே வந்தாச்சு. ஸ்கிப் பண்ணி விட்டுருலாம். ஆடா போங்க, இது செம்ம இந்த ஆடை வச்சு ஆடுன்ற மாதிரி இந்த இது ரொம்ப போர் அடிக்கும். அதுக்கு டைம் வேறு ஆகுமா, அதனால் நான் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு நான் இப்போ யாரோ எங்கே போகிறேன்னா ஏதோ டேக்கு டு கிரில், ஏதோ கிரியில் விட்டு பார்க்க போகணுமா. அவங்கள தான் நம்ம ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கான ஹெல்ப்பை வாங்கணுமா. ஐயோ அடடா, இந்த காரு வேறு நம்ம நேரம் பார்த்து பழி வாங்குது. ஓகே, ரிலீஃப் ஆயிடுச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஸ்பீடாக போகலாம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கிட் அடிச்சு வந்துடும். இந்த மாதிரி எவனுமே இனிமேல் இந்த காரில் அடிக்கணும். பெரிய சேனல் அடி சரியாக அடி, பெரிய சேனலில் இதோட பெரிய ஸ்கிட்டில் அடிச்சுருந்தாங்க. நான் அடிக்கிறதுல சும்மா பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். அதுக்காக எனக்கு லைக் பண்ண வந்துடாதீங்க. அடுத்த டைம் என்ன கரெக்டாக பார்த்துடலான்னு நினைக்கும் போது தான் இடிச்சிருச்சு. இந்த கார் பறந்துருச்சு. சாரி கைஸ், கொஞ்சம் வாய்ஸ் அப்படி இப்படின்னு இருக்கும். நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கணும். என்ன சொல்லுவான்னு தெரியும். இப்போ நாம் என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் போனோம்ல, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இவன் வேறு ஒருத்தன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போய் நம்ம அவனோட ரேஸ் கார் ஒன்று இருக்குமா, அதை போலீஸ் பிடிச்சின்னு வராங்க. அந்த ரேஸ் கார்டை அலேக்கா தூக்கி வருதுங்க. லேஸ் கார்டுன்னு சொல்லிட்டேன், சாரி, லேஸ்னு வருது. ரேஸ் காரை அலேக்கா தூக்கின்னு வந்துடணும். ஓகேவா? இப்போ ஐயோ சரி ஐயோ போடு தக்கிட. ரொம்ப ஸ்பீடாக வந்தேன்னா அதனால் ஸ்டாக அடிச்சிருச்சு. அப்படியே ஸ்கிட் அடிச்சு திரும்பிட்டேன். அதே மாதிரி ஸ்கிட் அடித்தா நமக்கு அப்போலாம் நான் சில டைமில் கேம் விளாடணும்னு கவனிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்கிட் அடிக்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய காசு கிடைக்கும். அது உண்மையாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நம்ம கீழே விழுந்தால் கூட நம்ம காசு தருவாங்களாம். எல்லாம் நம்புற மாதிரி இருக்குது. ஆனால் அது நடக்குது. அந்த கேமில் பண்ணியிருக்கேன். ஒரு டைம் ஜட்டார்னு போய் வேகமாக வேறு ஏதோ பட்டன் அழுத்தி சட்டுன்னு அடிச்சுங்கிறேன். காசெல்லாம் கிடைக்குது கைஸ். அடிக்கிற 1 2 3ன்னு வருது, நம்ம அடித்தா அப்படி காசு வந்துடுது. இது என்ன ஒரு மேஜிக்னு தெரில. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு, இந்த கேம் நீங்கள் விளையாடிருக்கீங்க, அந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு அப்படி நடந்திருக்குன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பார்த்துக்கிறேன் கைஸ். ஃபஸ்ட்டு நாங்கள் இந்த இதுக்கு வரும்போது ஒரு வேனில் இடிச்சல, அவனை வர வழியில் ஒருத்தன் இப்போ தான் எகிரி குதிட்டானே.
அந்த புதாக்குள்ளே எகிரி குச்சி போனோம் பார்த்தேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கமெண்ட்ன்றது அந்த கமெண்ட் என்ன உங்கள் அப்பனுக்கு ரெடி பண்ணி செய்யணும்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணாலும் அந்த கமெண்ட் நம்மளோட கமெண்ட்டு எங்கள் அப்பா வச்ச மாதிரி தான் அப்பா சேவ் கொடுத்துருவோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்தாச்சு. இப்போ அடுத்த மிஷின் என்னன்னு கேட்கலாம். இந்த காரை ரேஸ் பண்ணி ஜெயிக்கணுமா? அவங்க கொடுக்குற நான் நினச்சதுல நம்ம ஜெயிச்சிடலாம், விடுங்க பார்த்துக்கலாம். இத்தனை டைம் விளையாடி இருப்பேன் இந்த கேமை, எப்படிலாம் விளாட்ணுன்னு தெரியல, பார்த்துக்கலாம் விடுங்க. அதாவது 2 நிமிஷம் டைம் நமக்கு. 2 நிமிஷத்தில் இந்த சிட்டி ஒரு ரவுண்டு அடிக்கணும் பாருங்கள். இப்படி திரும்பணும். உங்களுக்கு ஒரு சின்ன இந்த இது அப்படி நம்புறேங்க. இது இருக்கா, இது நம்ம அப்படி வளைய போகிறோன்னா உடனே அந்த பக்கம் கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதை வச்சு நம்ம எப்படி வளையணும் அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். மேலே அம்புக்குறி வேறு வரும், அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வளைய போகிறீங்க அப்படின்னா பிரேக் பிடிச்சி திரும்புங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு. அப்படி நீங்கள் பிரேக் பிடிச்சி திரும்பலை, அப்படியே ஸ்பீடாக போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு இப்படி திருப்பிட்டிங்கன்னா முடிஞ்சு கதை. எந்த பக்கம் திருப்பவே முடியாது உங்களால். அதாவது நீங்கள் எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த டைரெக்ஷனை விட்டு மற்ற டைரெக்ஷனில் திருப்பிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் இந்த கேம் விளாட்ற பெரிய பெரிய விடிஜி சேனலு, அப்புறம் ஜில்ஜோன் சேனலு, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களாம் இருக்காங்க. ஐயோ நான் தப்பாக போகிறேன் கைஸ், தப்பாக போகிறேன். நான் மேலே இருக்கிற அம்புக்குறியை பார்க்கவே இல்லை. ஐயோ 50 செகண்ட் தான் இருக்குது. சாரி கைஸ், நான் பார்க்காம நான் படுக்க உங்க கூட பேசிக்கிட்டு போயிட்டே இருந்தேன். அதுக்காக நான் உங்களை தப்பாக சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. 38 செகண்ட் தான் இருக்குது, என்ன பண்ணுறது? சாரி கைஸ், நான் உங்களை தப்பாக சொல்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. முடிச்சிருவோன்ட்டு நினைக்கிறேன். எஸ் கைஸ், முடிச்சிட்டோம். சேவ் கொடுத்துடலாம். ஓகேங்களா? இப்போ இவன் மறுபடியும் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ மறுபடியும் இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ஏன்னா நான் போயிட்டு சொல்கிறேன், நான் பேசிக்கிட்டே இருப்பேன். நான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் தான் என்ன அப்படின்றத சொல்லுவேன். இது தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரியலையா இப்போ நான் சொல்லுவேன். வரும் 500 ரூபாய் தருவேன்னு சொன்னால் அதே மாதிரி தந்துட்டா 800 ரூபா எஸ். நம்ம கேமுக்குள்ளே வரும்போது 300 ரூபாய் இருக்கும், 800 ரூபா மாதிரி எஸ். அப்பா அப்படியே அடிச்சு போயினேக்க வேண்டியதான், வேறு வழி இல்லை. கத்தி பேசினாலும் ஒரு மொத்தையும் கிடக்கிறதில்ல அவங்களுக்கு மட்டும். சாரி கைஸ், நான் ஃப்ளோவில் இருந்தவங்க பேசுகிறேன் வச்சுக்கிறேன். இதுக்குன்னு லைக் பண்ணால் போயிடக்கூடாது. லைக் மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும். இங்கே பார்த்தீங்களா, இங்கே ஒன்று இருக்கா, இது எழுதணும். இங்கே ஒன்று வந்துச்சா, 3 பக்கத்தில் 1 வந்துச்சா, இதே மாதிரி இன்னும் 2 பொருள் எடுக்கணும். ஏன்னா இந்த ஃபோன் எடுக்கணும். அதை இந்த ஃபோன் எடுத்தால் தான் பார்ட் 1 லெவல் கம்ப்ளீட் ஆகும். பாருங்கள். அடுத்து இப்போ நம்ம இன்னொரு வீட்டுக்கு போகணும். ஐயோ முடிஞ்சு கதை. ஐயோ வீடு, இந்த வீடு இல்லை, ஐயோ இந்த வீடுன்றதை மறந்துட்டுமே. வீட்டு வேற காணும். கரெக்டான லொக்கேஷன் அது அங்கே இருக்கு. நான் வேற ஒருத்தன் இந்த வீடு தான், இதைத்தான் 3 மணி நேரமாக தேடிட்டு இருந்தோம் நம்ம. ஷிட்.
இது வந்து சிப்புன்னு நினைக்கிறேன். சிப்பு தான், ஏதா சிப்பு எடுத்தாச்சு. கார் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம். அதை நான் அந்த இடத்துக்கு போய் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம கிரில் வீட்டுக்கு ஐயாவுக்கு வணக்கம் வைக்கிறதுக்கு விட்டாட்டா, வணக்கம் வைக்கிறத பார்த்தா டக்குன்னு இல்லை போக முடியாது. இன்னும் ஒரு நிமிஷம்தான் வீடு, இன்னும் ஒரு நிமிஷம்தான் முடிஞ்சு, அவ்வளோதான். இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடிப்பான்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை கைஸ். இல்லைடா, இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்கு. நான் ஒரு நிமிஷத்தில் படிச்சுப்பேன். அந்த ஒரு நிமிஷம், இன்னும் அரை நிமிஷம் தான் அது. ஒரு நிமிஷத்தில் முடிக்க மாட்டேன் கைஸ், சொல்கிறேன். ஐயோ பரவாயில்ல, விடுங்க பார்த்துக்கோ. ஓகே, தான் இந்த இடத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கிடச்சிருச்சு. மிஷின் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதோட பார்ட் 1ஓட தப்பான ஆப்ஷன், பார்ட் 1 முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம ஒரு செல்ஃபியோட எடுத்துக்கிட்டு முடிச்சிடலாமா? இதோட முடிச்சு